ஏனென்றால் இரண்டு உள்ளங்களும் கண் பார்வையும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறது. தலையை தொங்க விடாமல் கிப்லாவை முன்னோக்கி வைக்க வேண்டும். இவர் கிராத் ஓதும் முறை தவறு. ஏன்னா உதடு கூட அசையாமல் மனதிற்குள்ளே மௌனமாக ஓதுபவரின் தொழுகை சரியாகாது. இவர் கிராத் ஓதும் முறை சரி. ஏனென்றால் தொழுகையில் ஓதக்கூடிய கிராத் குறைந்தபட்சம் தனக்கு கேட்கும் அளவிற்காவது சத்தமாக ஓத வேண்டும். அது வாஜிபாகும். இவர்களை போன்று தொழுகையில் ஆடைகளுடன் விளையாடுவது போன்ற வீணான காரியங்களில் ஈடுபடுவது வெறுக்கத்தக்க செயலாகும். ஒரு அடியான் தொழுகையில் அல்லாஹ்வை விட்டு தன் கவனத்தை திருப்பாதவரை அல்லாஹ் அவர் மீது கவனம் செலுத்துகிறார். யார் தொழுகையில் கவனமற்று இருப்பாரோ அவரை விட்டு அல்லாஹ் தன் கவனத்தை திருப்பிக் கொள்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், முஸல்லின் கவனமற்று தொழுகுபவருக்கு கேடுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவர் தொழுகையில் போனை சைலண்டில் போட மறந்ததால் இவரது கவனமும் சிதறி மற்றவர்களின் கவனமும் சிதற காரணமாகிவிட்டார். இந்த இருவரும் தொழுகையில் போனை கையில் எடுத்து ஆஃப் செய்து பிறகு தொழுகையை தொடர்ந்தார்கள். இது தொழுகையில் அனுமதிக்கப்படாத அதிகப்படியான செயலாகும். இதனால் இவர்களது தொழுகை நிறைவேறாது. எனவே தொழுகையில் போன் வந்தால் இவரை போன்று குறைவான செயல்களை கொண்டு, அதாவது போனை கையில் எடுக்காமலே கட் செய்து விட்டு தொழுகையை தொடர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஹூமுலில்லாஹி கானித்தின், தொழுகையில் நிற்கும் போது உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். எனவே நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழுகையில் உள்ளச்சத்தை பேணுங்கள். அல்லாஹு தாலா தன் திருக்குர்ஆனில் கூறுகிறான், யா பனி ஆதம ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அடையால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சுத்தமான ஆடையை அணிவதையும் அந்த ஆடை ஔரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். இவர்களின் அதாவது கட்டாயமாக மறைக்கப்படக்கூடிய பகுதி வெளியே தெரிந்துவிட்டது. இவர்களின் தொழுகை இதனால் முறிந்துவிட்டது. ஆண்களுக்கு கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி தொப்புளிலிருந்து முழங்கால் வரை ஆகும். இது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டிங் என்ற பெயரில் ஷார்ட்டான ஆடைகளை அணிந்து தங்களை அறியாமலேயே தங்களுடைய தொழுகையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொழுகைக்காக வேண்டி கண்ணியமான ஆடைகளை அணிந்து வாருங்கள். இவரை போன்று தொழுகை வரிசையில் இடைவெளி விடுவது என்பது ஷைத்தானுக்கு இடமளிப்பது போன்றதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
தொழுகை வரிசையில் இடைவெளி விட்டு ஷைத்தானுக்கு இடமளிக்காதீர்கள். யார் இந்த இடைவெளியை நிரப்புகிறார்களோ அவரை அல்லாஹ் தன் இணைத்துக் கொள்கின்றான். அல்லாஹு தாலா திருக்குரானில் கூறுகிறான், அணி அணியாக நிற்கக்கூடிய மலக்குமார்களின் மிக சத்தியமாக என்று மலக்குமார்களினுடைய அணியை வரிசையை கண்ணியப்படுத்துகிறான். தொழுகையில் வரிசையாக நிற்கும் என்பதை சில பேர் தவறாக புரிந்து இவரை போன்று கால்களை பிறரோடு கால்களோடு ஒட்டி நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் தோள் புஜங்களை நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொழுகை வரிசை என்பது அல்லாஹு தாலா பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வரிசையாகும். எனவே உங்களின் தொழுகை வரிசைகளை கண்ணியமாக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.